யாமினி அப்படின்ற அந்த பொண்ணு நீனால பேசி அழுகும்போது நமக்கு வந்து கலங்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அந்த வழியை நம்மளால புரிஞ்சுக்க முடிச்சு. ஒரு ஹார்ட் பிரேக் அப்படின்றது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. அதெல்லாம் விட்டு வெளியே வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு ப்ரைமரியான ஒரு வழி கொடுக்குறது அது ஒன்று தான். அண்ட் பேசிக்காகவே நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்றதே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நிறைய பேர்னால சுத்தமாக அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ லவ்ன்றப்ப இன்னும் ஒரு கல் தூக்கலாக தான் இருக்கும் எப்போவுமே. அதெல்லாம் ஹீலிங் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைம் கொடுத்தே தான் ஆகணும். அவங்க வந்து வெளியே வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு, ஏன் நம்மளை விட்டுட்டு போனாங்க அப்படின்ற கேள்வி வந்து லட்சம் தடவை வந்து அவங்க மனசுல திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் மெமரிஸ் எல்லாமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஹீலிங் டைம்ல வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே தப்பாக தான் நடக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அந்த ஷோலே நிறைய பேர் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. நிறைய பேர் நீ பண்ற தப்புமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்டர்நெட்லேயும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நிறைய பேர் தூக்கி பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து இந்த பொண்ணு பண்ணது கரெக்ட், அந்த பையன் பண்ணதான் தப்பு, இந்த பொண்ணு வந்து போய் பேசும்போது அந்த பையன் பேசியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த மயக்கமான படத்தில் வர யாமினி கேரக்டர் கூட சிங்க் பண்ணி இந்த யாமினியை சிங்க் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த பொண்ணு தப்பு தான் பண்ணியிருக்காங்க, அந்த பையன் விட்டுட்டு போனானா போக வேண்டியதானே, ஏன் திருப்பி டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ நம்மளோட பாயிண்ட் என்ன, நியூட்ரல் பாயிண்டாக பேசணும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பெயின் இருக்கு, அந்த பெயின் அந்த பொண்ணை வந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணுன்றது நியாயமான விஷயம். அதுக்குன்னு இதை வந்து ஒரு ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. டாக்ஸிக்காக பிஹேவ் பண்றதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கான டைம் கொடுக்கணும், அவங்கள விட்டு வெளியே வர்றதுக்கான முயற்சி எடுக்கணும். அண்ட் வந்து அப்படியும் வந்து இல்லை இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை தான் நம்ம சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் விட்டு போட்டு நீங்க அவங்க லைஃபுக்குள்ள நீங்க போயிட்டு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா, அது கண்டிப்பா நடக்காது. அவங்களுக்கா தோணணும், அவங்களுக்கா இந்த சில விஷயங்களை தோணி சில விஷயங்களை அவங்க பண்ணா மட்டும்தான் அது ப்ராப்பரா அவங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். இல்லை அப்படின்னா லைஃப் லாங் அதில் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னமும் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், சில பேர் இருக்காங்க. எப்படி அப்படின்னா ஹார்ட் பிரேக் வந்து அவங்களால அக்செப்ட் இன்ன வரைக்கும் பண்ண முடியாது. அதை உள்ளே வச்சிருப்பாங்க, ஹைட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதை வெளியே காமிச்சிக்காம உள்ள வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதை விட்டு போட்டு அதை வந்து ஈஸியாலாம் கடந்தெல்லாம் வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். அண்ட் இன்டர்நெட்ல இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்றாலும் நம்மளும் ஒரு காதல்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு ஃபீலிங்ஸ்ல அந்த ஃபீலிங்ஸை பத்தி பேசுவோன்றனாலதான் இந்த வீடியோ. ஸோ மறுபடியும் நம்ம அரசியல் கண்டென்ட் அதுக்குள்ள எல்லாம் போய் பார்த்துருவோம். ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உலகத்துல கொண்டாட நிறைய இருக்கு. அன்பு என்பது பெரிய வெளி, அதை வெறும் காதல்ல சுருக்காது. ஓ, the world is yours.